والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آله وصحبه وسلم கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளவில்லா கருணையும் அளவில்லா கிருபையும் காட்டி ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் சில பிரத்யேக பாக்கியங்களை வழங்குகின்றான். முழு உலகத்திலே கோடான கோடான மக்களில் சில மக்களை பொறுக்கி எடுத்து அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை, ஏகத்துவ கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த பாக்கியம் பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மளையும் ஆக்கி வைத்திருக்கிறான். இது ஒரு செலக்ட். அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கின்றான். அல்லாஹு தஆலா தேர்வு செய்த அடியார்களில் பல வணக்கங்களை அல்லாஹ் இந்தந்த வணக்கங்களை செய்யுங்கள், நீங்கள் இந்த கடமைகளை ஆற்றுங்கள் என்று பல கடமைகளை பல வணக்கங்களை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மளை செலக்ட் பண்ணப்பட்டவர்களுக்கு பல வணக்கங்கள். முதலாவது வணக்கம் இஸ்லாத்துடைய தூண்களில் அசைக்க முடியாத வணக்கம், அது ஏகத்துவ கொள்கை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ முழக்கம், ஏகத்துவ நம்பிக்கை, ஏகத்துவ சொல், ஏகத்துவ சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியம். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுவான் இகாமத்திஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டணும். ஐங்கால தொழுகையை கலிமா சொல்லிவிட்ட ஒவ்வொரு முஸ்லிமும் நிறைவேற்றியாகணும், அதை செம்மைப்படுத்தணும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவான் அவர் நோன்பு நோற்க வேண்டும். அவருக்கு அல்லாஹ் தஆலா நோன்புடைய காலத்தில் நோன்பை ஃபர்தாக்கி, நோன்பை கடமையாக்கி இந்த நோன்பை நோற்றுக்கொள். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் உனக்கு நான் ஒரு அளவுக்கு செல்வத்தை கொடுத்து விட்டேன், உன்னுடைய குடும்பம், மனைவி, மக்கள், அம்மா, அத்தா, உன்னுடைய தாய், உன்னுடைய வாப்பா, உம்மா இவர்களுக்கு தேவையான செலவினங்கள் எல்லாம் கொடுத்து முடித்து கடன் இல்லாமல் இருந்தால் ஒரு ஆண்டிலே இந்த தொகை வந்து விட்டால் அதுல 2.5% எடுத்து ஏழை எளியவர்களுக்கு ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும் என்ற வணக்கத்தை அல்லாஹ் சொல்லுவான். சொல்லி முடித்துட்டு இஸ்லாமிய கடமைகளில் முத்தாய்ப்பான கடைசி கடமையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமை அல்லாஹுடைய ஆலயம், அல்லாஹுடைய இல்லம் கஅபாவை தரிசிக்க ஹஜ் என்ற ஒரு கடமையை நிறைவேற்ற என் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். அருமையானவர்களே, ஏனைய வணக்கங்களை விட இந்த ஹஜ் என்ற வணக்கத்தில் சில சிறப்பான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று இருக்கிறது ஏகத்துவ கொள்கையுடைய வணக்கத்திலே, அது மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, அதுக்கு காசு செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை. தொழுகை நிலைநாட்டணும், இதற்கு காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய உடலோடு சம்பந்தப்பட்ட வணக்கம். நோன்பை நோற்பார், அது உடலோடு சம்பந்தப்பட்ட வணக்கம். ஜகாத்து கொடுப்பார், அது அவருடைய ஜகாத் பணத்தோடு சம்பந்தப்பட்ட வணக்கம். அதில் உடல் சார்ந்த வணக்கங்கள் இல்லை. எல்லா வணக்கங்களையும் அப்பாற்பட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு வணக்கம் இருக்கிறது, ஹஜ்ஜுடைய வணக்கம். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறது, இது மனிதருடைய உடலோடும் மனிதர்களுடைய செல்வத்தோடும் சம்பந்தப்பட்டது மட்டுமல்லாமல் எல்லா காலத்திலும் ஹஜ் செய்து விட முடியாது, எல்லா இடத்திலும் ஹஜ் செய்து விட முடியாது. நோன்பு எல்லா காலத்திலும் நோன்பு வைக்கலாம், எல்லா இடத்திலும் நாம நோன்பு வைக்கலாம், நாம ஜகாத் எல்லா காலத்திலும் கொடுக்கலாம், எல்லா இடத்திலும் கொடுக்கலாம். இந்த இடத்தில கொடுக்க வேண்டும் சொல்லலாமா இருக்கும். தொழுகை எல்லா காலத்திலும் தொழுகுவோம், தொழுகைக்கு இந்த இடத்துலதான் தொழுகணும்னு சொல்லல, நீ எங்க வேண்டாலும் தொழுதுக்கோ. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் அற்புதமான மார்க்கம். நீங்க செக்கடிப்பள்ளியில வந்து ஜும்மா தொழுது கொடுங்க, மார்க்கத்துல தடை இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்துல தடை இல்லை, அற்புதமான மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கும். இப்படியாக சில வணக்கங்களில் அல்லாஹ் தஆலா உடலோடு சம்பந்தம், சில வணக்கங்களில் பொருளோடு சம்பந்தம், சில வணக்கங்களில் சில இடத்தோடு சம்பந்தம். அந்த இடத்தோடும்
பொருளோடும் உடலோடும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் இபாதத்துல் ஹஜ், ஹஜ் என்ற வணக்கம். அருமையானவர்களே, இந்த ஹஜ் என்ற வணக்கத்தை 4 கடமைகளுக்கு பிறகு 5வது கடமையாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த கடமையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது, வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, முக்கியமா சொல்லுவான் அல்லாஹ் தஆலா, செல்வதற்கு போகுவதற்கு யாருக்கு சக்தி இருக்குமோ அவர்கள் மீது ஹஜ் செய்வது கடமை. அருமையானவர்களே, இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாம் யோசித்து பார்க்கணும். பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, பாதைகள் ரீதியாக நாங்கள் சக்தி பெற்றுவிட்டால் அவர் ஹஜ்ஜை தாமதப்படுத்த கூடாது. அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கும் அருமையானவர்களே, வீடு கட்ட வேண்டும், பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், மகன் MBBS படிக்கணும், மகனை டாக்டர் படிக்க வைக்கணும், மகனை லோயர் படிக்க வைக்கணும், அதற்காக காசெல்லாம் கொட்டுவேன், அல்லாஹுடைய புனித ஹஜ்ஜை நான் பெருப்படுத்துவேன் என்று ஒரு ரோஷம் உள்ள ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. இஸ்லாமிய உணர்ச்சி உள்ள ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. ஈமானுடைய உத்வேகத்தோடு வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. ஹஜ்ஜை முற்படுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியத்தை தீவிரமாக சீக்கிரமாக செய்யுங்கள், தாமதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னதில் அஜ்ஜிலுல் ஹஜ்ஜ, அஜ்ஜிலுல் ஹஜ்ஜ, நீங்கள் ஹஜ்ஜை தீவிரப்படுத்துங்க, அதை தள்ளி போடாதீங்க, தாமதப்படுத்தாதீங்க, சீக்கிரமா ஹஜ்ஜுக்கு புறப்படுங்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. சில காரியத்தை தாமதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, வாங்க சொல்லப்பட்டு விட்டால் தொழுகையை தாமதப்படுத்தாதீங்க, வாங்க சொல்லப்பட்டு விட்டால் தொழுகையை தாமதப்படுத்தாங்க. ஒரு 20 நிமிஷம் ஓது செஞ்சுட்டு வீட்டுல இருந்து வந்து தொழுகிற மாதிரி உள்ள டைம், உடனே தொழுகை நிறைவேற்றி விடுங்கள், தாமதப்படுத்தாதீர்கள். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்க வீட்டுல ஆம்பளை பையன், உங்க வீட்டுல பொம்பளை புள்ள வயசுக்கு வந்துட்டாங்களா, தாமதப்படுத்தாதீங்க, சீக்கிரம் ஜோடியை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விட்டுருங்க. அருமையானவர்களே, இந்த கடமையை, இந்த கட்டளையை நாங்க எப்படி கொச்சைப்படுத்துகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இதை எப்படி நாங்கள் சிதைக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். நமது குடும்பங்களில் வயதுக்கு வந்துவிட்ட ஒரு ஆண், வயதுக்கு வந்துவிட்ட ஒரு பெண், அவர்களுக்கு சீக்கிரமாக ஜோடியை பார்த்து திருமணத்தை முடிக்கணும், பாப்பா வரணும், மருமகன் வரணும், அவருக்கு ஊடு கட்டி முடிக்கணும் என்பதற்காக திருமணத்தை தள்ளி போடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உபதேசத்துக்குள் பல லட்சக்கணக்கான உளவியல் ரிப்போர்ட் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணின் உளவியலையும் ஒரு பெண்ணின் உளவியலையும் துல்லியமாக அறிந்து பல விபரீதத்திலிருந்து இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக எடுத்து தந்த ஒரு அற்புதமான கட்டமைப்பு. ஒரு ஆண் பெண் வயதுக்கு வந்து விட்டால் திருமணத்தை முடிகள், தள்ளி போடாதீர்கள். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டுல ஒரு மௌத்து நடந்துருச்சா பல மணி நேரங்கள் தள்ளி போடாதீங்க, சீக்கிரம் அவங்களை அடைச்சிருங்க, சீக்கிரம் அவங்களை அடைக்கவேங்கள். வாழ்க்கையில இபாதத் செய்து இருக்கிறாங்க, வாழ்க்கையில் வணக்கங்கள் செய்து இருக்கிறாங்க, அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து சன்மானத்தை, அல்லாஹ்விடத்திலிருந்து பரிசை வாங்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களை இந்த நாட்டம் எடுத்த உலகத்தில் வைத்து அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்காதீர்கள், சீக்கிரமாக அடக்கி விடுங்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களை தீவிரப்படுத்த சொன்னதில் முதலாவதாக, வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் தொழுது விடுங்கள், வயதுக்கு வந்து விட்டால் ஜோடியை பார்த்து திருமணம் முடித்து விடுங்கள், அதே போன்று மரணித்து விட்டால் சீக்கிரம் அடக்கி விடுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செல்வத்தாலும் உடல் சக்தியாலும் யார் சக்தி பெற்று விட்டீர்களோ சீக்கிரமாக ஹஜ்ஜுக்கு கிளம்பி விடுங்கள், ஹஜ்ஜு பயணத்தை துவங்குங்கள், ஹஜ்ஜுக்காண்டி காசு சேருங்கள், ஹஜ்ஜுக்காண்டி சம்பாதிங்கள், ஹஜ்ஜுக்காண்டி ஓடுங்கள் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுடைய உளவியல் அன்றைக்கு புரியவில்லை. அருமையானவர்களே, 2024 புரிகிறது. 2024 சென்ற வருடம் ஹஜ்ஜுக்கு சென்ற போது அந்த சொல் நமக்கு உணர்கிறது. கால போக்கிலே இந்த ஹஜ்ஜுடைய கடமை எவ்வளவு சுமையாகுமோ, ஹஜ்ஜில் ஆற்ற வேண்டிய அமல்களை, ஹஜ்ஜில் ஆற்ற வேண்டிய இபாதத்துகளை சரிவர லைஃபோடு, துடிப்போடு, மன உணர்வோடு, எனவே காலத்தை அறுப்பதும் கருதி, காலத்தின் அருமை கருதி மிக சீக்கிரமாக ஹஜ்ஜுக்கு செல்ல எல்லோரும் முற்படுங்கள். அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரட்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் வணக்கம் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு ஹாஜிகள் தள்ளப்பட்டு விட்டார்கள். நாம் உடலால், மன ரீதியால், உளவியலால் பெருத்த அளவிலே பாதிப்புக்குள்ளாகிறோம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள்.
காலங்கள் போக போக இது இன்னும் பன்மடங்காக பெருகும் என்று நம்மளால் அனுமானிக்க முடிகிறது. எனவே அருமையான பெரியோர்களே, அன்பர்களே, வாலிபர்களே, வாலிப வயதிலேயே அல்லாஹுக்காண்டி செல்வத்தை சேர்த்து சீக்கிரமா ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முயலுங்கள். அல்லாஹுடைய கிருபையால் இவ்வாண்டு யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு பாக்கியம் கிடைத்து விட்டதோ பல லட்சக்கணக்கான மக்கள் காபாவை தரிசித்து விட்டார்கள். பல லட்சக்கணக்கான மக்கள் காபாவை தரிசிக்க இருக்கிறார்கள். நமது தமிழகத்திலிருந்து முதல் விமானம் இன்றைக்கு சரியாக 5:30 சென்னை ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட இருக்கிறது. முதல் பஸ் 12 மணிக்கு சென்னை ஹஜ் கமிட்டியிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள். சென்னை விமான நிலையத்தில் அவர்கள் ஜும்மா தொடுகிறார்கள். கொடுத்து வச்ச மக்கள் அல்லாஹ் இவருடைய பயணங்களை லேசாக ஆக்கி வைக்கட்டும். அல்லாஹ் இவருக்கு நல்ல வணக்கங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கட்டும். அருமையானவர்களே, ஹஜ் என்ற உன்னதமான வணக்கத்துக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சிறப்பை பாருங்கள். ஹஜ் என்ற இந்த காரியத்தை யார் அல்லாஹுக்காக செய்வாரோ, அல்லாஹுக்காண்டி யாரு ஹஜ் செய்து முடிப்பாரோ, ஊருக்கோ பெயருக்கோ ஹஜ் என்ற பட்டம் வாங்கணுமோ அட காசை வச்சுக்கிட்டே இருக்கிறான், ஏன்டா ஹஜ்ஜுக்கு போக மாட்டேங்கிறான் என்று 4 பேர் கேட்கிறாங்க. சம்பந்தி போறாரு, மருமகன் போறாரு என்ற ஊருக்கோ நாட்டுக்கோ இல்லாமல் அல்லாஹ் அல்லாஹ் அவனின் பொருத்தத்திற்காக யார் ஹஜ் செய்வாரோ லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தை தவிர்த்து வேறு கூலி இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான ஹாஜியை சொர்க்கவாதியாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக நேர்மையான முறையில் அழகான முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவாரோ அவருடைய வாழ்வில் வறுமை எட்டி பார்க்காது, அவருடைய வாழ்வில் வறுமை அண்டாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜி வரை மிகப்பெரிய செல்வந்தராக ஆக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய செல்வத்தில் குறைவு வராது. பயப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் மீது நம்பிக்கை வையுங்கள். யார் சரியாக ஹஜ் செய்வார்களோ ஹஜ்ஜின் முறைகளை பேணி பொறுமையோடு ஒழுக்கத்தோடு அங்கு ஆற்ற வேண்டிய அமல்களை எல்லாம் மன ரீதியோடு மன லைஃபோடு ஹஜ்ஜை யார் செய்து முடிப்பார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் ஏழையாக ஆக மாட்டார்கள். இப்படி ஒரு கேள்வி வரலாம், நாங்க 4 ஹஜ் செஞ்சிட்டோம், 3 ஹஜ் செஞ்சிட்டோம், எங்க குடும்பம் எல்லாம் ஓட்டாண்டியா போச்சுங்க, எல்லா சொத்தும் போச்சு, எல்லா கம்பெனியும் போச்சு, எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் அப்படின்னாக்கா நீ செய்த ஹஜ் சரியில்லப்பா, நீ சரியா ஹஜ் செய்யவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டாங்க. நீ சரியா ஹஜ் செய்திருந்தால் உன்னை ஒரு பொழுதும் வறுமை அண்டாது. அருமையானவர்களே, அப்படி ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையால் ஹஜ்ஜுக்காக நம்ம ஊர்ல மக்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹாஜிகளை சந்தியுங்கள், அவர்களை வழி அனுப்பிடுங்கள். மகத்தான வணக்கம். அவரிடத்திலே துஆவை வேண்டுங்கள். புனிதமிகு அரபாத்துடைய மைதானத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். அரபாத்துடைய மைதானத்தில் லட்ச மக்கள், ஒரே நிறம், ஒரே குரல், ஒரே முழக்கம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று அரபாத்துடைய பிறை 9, 12 மணியிலிருந்து அன்றைக்கு மகரிப் வரையிலும் 35 லட்சம் மக்களுடைய ஒரே குரல் இந்த குரலை கேட்ட அல்லாஹ் அத்தனை பேருக்கு அறிவிக்கின்றான், உங்களுடைய தல்பியாவை நான் ஏற்றுக்கொண்டேன், அங்கீகரித்துக் கொண்டேன். உங்களுடைய துஆக்களை, உங்களுடைய கதறுதலை, உங்களுடைய அழுகைகளை, உங்களுடைய தௌபாக்களை பரிபூர்ணமாக ஏற்று வாழ்நாள் முழுவதும் செய்த அத்துணை பாவத்தையும் மன்னித்து அழுக்கற்றவர்களாக, கசடற்றவர்களாக, பரிசுத்த மக்களாக அன்று பிறந்த பாலகனை போன்று உங்களை நான் தூய்மையாக ஆக்கி தாயகத்துக்கு அனுப்புகிறேன் என அல்லாஹ் முன்வானத்துக்கு வந்து அறிவிப்பு செய்கிறான். அப்படிப்பட்ட புனிதமான அரபாத்துக்கு நமது ஊர் ஹாஜிகள் போறாங்க. அவங்களை போய் கைவிடுத்து முசாஃபா செய்து முஆனகா செய்து நீங்கள் செல்லக்கூடிய புனித தலத்துடைய அனைத்து இடத்திலும் எங்களுக்காக பிரார்த்தியுங்கள், எங்களுடைய நாட்டுக்காக பிரார்த்தியுங்கள். ஹாஜிமாவிடத்திலே கோரிக்கை வைங்கள். வக்ஃப் திருத்த சட்டத்திலிருந்து மக்கள் மீள வேண்டும், இதனுடைய எதிர்ப்பிலிருந்து மீள வேண்டும். இன்னும் பல்வேறு சதி வலைகளுடைய நிலையிலிருந்து சமுதாயத்தை திசை திருப்பதற்காக பாகிஸ்தான் அட்டாக் என்று ஒன்றை ஏற்படுத்தி ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதில் அங்கு செத்தவர்கள் ஒரு முஸ்லிம்கள், இங்கு உயிரை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். அட்டாக் பண்ணது ஒரு முஸ்லிம் பெண்மணி, அட்டாக்கை துவங்கியது ஒரு முஸ்லிம் பெண்மணி. அந்த பெண் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகின்றால். அங்கு ஷஹீதாக்கப்பட்டது பாகிஸ்தானில் பள்ளிவாசல். எங்கு போனாலும் முஸ்லிம்களுக்கு சேதம். அருமையானவர்களே, புனித ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிகள்கிட்ட நாம் கோரிக்கை வைப்போம், எங்கள் தேசத்துக்காக துஆ செய்யுங்கள். இந்த நாடு நேர்மையின் பயணிக்க வேண்டும், இந்த நாடு சத்தியத்தில் பயணிக்க வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும்
நிம்மதியோடு பசியற்று பயமற்று அவன் அமைதியாக வாழ வேண்டும். நாம் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தவர்கள், தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் யாராக இருந்தாலும் மாமன் மச்சன்களாக, தொப்புள் குடி உறவர்களாக பாசத்தோடு அன்போடு நேசத்தோடு வாழ்வோம். எங்களுக்கு மத்தியில் பகைமைகள் கிடையாது, கசப்புணர்வுகள் கிடையாது என்று உலகத்துக்கு பறைசாட்டக்கூடிய ஜனநாயகம் மீண்டும் வெல்ல வேண்டும். அதற்கு ஹாஜிமாருடைய துவா எங்களுக்கு அவசியம். அருமையானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களை போய் சந்தியுங்கள். அவர்களிடத்தில் நம் நாட்டினுடைய நிம்மதிக்கு, அமைதிக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு, இஸ்லாமியருடைய பாதுகாப்புக்கு, பள்ளிவாசலுடைய பாதுகாப்புக்கு, ஒப்பம் சொத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டி அதிகமாக துவா செய்யுங்கள் என்று வேண்டுதலோடு அடுத்த ஆண்டு நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வந்து விட வேண்டும். நாங்கள் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை இழந்து நிற்கிறோம். அரசாங்கத்தினுடைய குறையோ அல்லது யாருடைய குறையோ தெரியவில்லை. இந்த ஆண்டு 53,000 ஹாஜிமார்கள் ஹஜ்ஜை இழந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நானும் ஒருவனும். இல்லை என்றால் நான் இப்பொழுது ஹரம் ஷெரீஃபில் இருக்க வேண்டிய ஆள். எல்லாம் ஆகிவிட்டது. அரசாங்கத்துடைய குளறுபடியோ யாருடைய குளறுபடியோ தெரியவில்லை. ஆனால் சவுதி அரசாங்கம் மறுத்துவிட்டது. இந்திய அரசாங்கத்துடைய மெத்தன போக்கால் 52,000 ஹாஜிமார்கள் இவ்வாண்டு ஹஜ்ஜை இழந்து விட்டோம். அடுத்த ஆண்டும் சவுதி அரசாங்கம் என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறது? இவ்வாண்டு யார் ஹஜ்ஜை இழந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அடுத்த ஆண்டு ஹஜ்ஜு. புதிய உறுப்பினர் சேர்க்கை அனுமதி இல்லை என்ற அளவுக்கு சொல்லும் அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழல் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கிறது. என்ன அரசியல் பின்னணிகளோ, என்ன அரசியல் நாடகங்களோ தெரியவில்லை. அருமையானவர்களே, அத்துணையிலும் பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள். எங்கள் இபாதத்தில் பாதிக்கப்படுகிறோம், செல்வ ரீதியாக பாதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு பல கோடி பணங்கள் முடங்கி கிடக்கிறது. ஒவ்வொரு ஹாஜிகளிடத்திலும் 7 லட்சம் முதல் 9 லட்சம், ஒவ்வொரு டிராவல்ஸிலும் 53,000 ஹாஜிமாருடைய பணங்கள் பல கோடி சவுதி அரசாங்கத்தில் முடங்கி கிடக்கிறது. இது இந்திய அரசாங்கத்துக்கு வீழ்ச்சி பொருளாதார ரீதியாக. அருமையானவர்களே, இந்த சிக்கலிருந்து நம் நாடு மீண்டு எழ வேண்டும் என்பதற்காண்டி புனித ஹஜ் செல்லக்கூடிய ஹாஜிமார்களிடத்தில் நாம் துஆ வேண்டுவோம். வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த நல்ல பாக்கியை தந்து புனித ஹஜ் செல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக ஆக்கி அவருடைய அரஃபாத்துடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளட்டுமாக. நாம் எல்லோரும் மிக விரைவில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டுமாக. நம்முடைய குடும்பத்தார்களில் யாருக்கும் ஹஜ் இல்லாமல் அல்லாஹ் உயிரை எடுத்து விடக் கூடாது என துஆ செய்வோம். வல்ல அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய துஆவை கபூல் செய்து கொள்ளட்டுமாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.